கவுனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது மரியாள் கன்னி ஸ்திரீ. அவள் இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன நிச்சயம் மட்டும் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, யோசேப்பு என்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கு மரியாள் என்கிற ஒரு நல்ல பெண், ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வயிற்றில் சுமக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹோலியாக தான் இருக்கணும். அப்போது இந்த மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு தூதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ கர்ப்பவதி ஆகுவாய் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்பா, இது எவ்வளோ பெரிய விஷயம்! இது ஒரு சாதாரணமாக ஏற்றுக்கொள்கிறதா? அது ரொம்ப கலக்கத்துக்குரிய விஷயம். அதுவும் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அப்படி பெண்கள் இருந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன நீ நடிச்சியா? நீ நல்லவள மாதிரி நடிச்சியா? இவ்வளோ கெட்டவளா? எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேர் அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் பிறக்க போகிற குழந்தை பரிசுத்தம் உள்ள குழந்தை, இம்மானுவேல், அதுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ உங்களுக்கும் எனக்குள்ளேயும் அப்படின்னா இந்த ஒரு சம்பவம் 1000 கேள்விகளை உண்டு பண்ணும். ஆண்டவரே என்ன சொல்றீங்க? நானா என்ன சொல்லும்? நான் எப்படி நடக்கணும்? ஆனா மரியாள் ஆண்டவரை பார்த்து ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு சொல்லுங்க அடிமை. நான் ஆண்டவருக்கு அடிமை. எப்படி? அப்போ தேவனுக்காக ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க மாறணும்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கையில ஒரு பாத்திரமா எடுக்கணும்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்னன்னா, எந்த கேள்விகளும் உங்களுக்குள்ள வரக்கூடாது. நீங்க என்ன மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. ஸோ இது நீங்க நினைக்கிறது மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு சம்பவம் கிடையாது. இது ஒரு ரொம்ப மோசமா ஒரு ஏன் ஆண்டவரே, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும், நீங்க முன்னாடியே இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்ல, நீங்க முன்னாடியே என்னட்டையும் கணவன்கிட்டையும் பேசிடுங்க, இந்த மாதிரி நீங்க கல்யாணம் ஆயிட்டு ஒரு 25 நாள் நீங்க 2 பேரும் ஒன்னா சேரவே கூடாது, இல்லைன்னா அந்த குடும்ப உறவுக்குள்ள நீங்க போகவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட நாங்க அப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல. அதற்கு பிறகு நீங்க என்னுடைய வயிற்றுல அப்படி ஒரு குழந்தைய கொடுத்துருக்கலாம்ல, நான் சுமந்திருப்பேன்ல, அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கலாமா? ஹலோ சொல்லுங்க, கேட்டுதாமா? இல்ல. நம்பர் 2, இன்னொன்னு ஒரு கேள்வி, ஆண்டவரே அப்படியா இயேசுநாதரை என் வயிற்றுல சுமக்க போறேன்னா, ஒன்றும் இல்லை, என் ஊர்க்காரங்களை கூப்பிடுங்க, பரிசேயர், சதுசேயர், அந்த மாதிரி வேதபாரகர், இவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு ஒரு தூதனை அனுப்பி, இந்த மாதிரி என் பிள்ளைய நான் செலக்ட் பண்ணிட்டேன், இயேசுன்ற ஒருத்தர் அவர் வயிற்றுல பிறக்கிறாரு அப்படின்ற ஒரு தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுமாதா? கேட்கல. நீங்களும் நானுமா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம், இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது ஆண்டவரே, இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது ஆண்டவரே, இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது ஆண்டவரே. நல்லா கவனிச்சுக்குங்க, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அறிவை கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆட்கள் கேட்கல. வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாது, நீ ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கிற கேள்வியை வைத்து, உனக்குள்ளே எழும்புகிற கேள்வியை வைத்து நீ ஆண்டவருக்கே கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. நீ இப்படி பண்ணிடக்கூடாது ஆண்டவரே, இப்படி பண்ணலாமே, ஏன் இப்படி செய்யக்கூடாதா? நம்ம யார் அவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு? ஆனா அந்த விதத்துல மரியாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஆப்ஷனும் ஆண்டவரிடத்துல சொல்லலை, இப்படி பண்ணுங்கன்னு. ஒன்னே ஒன்று மட்டும்தான் பதில், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. அப்போ ஆண்டவர் இந்த கூட்டத்திலேயே நான் உங்களை அப்படிதான் நினைக்கிறேன், உங்களை பயன்படுத்த போற பாத்திரம் நீங்க. கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்த போறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருக்க போறீங்க. லட்சங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்க போறாரு. உங்களுடைய கை அசைவு நிமித்தமா அற்புதம் நடக்க போகிறது. உங்களை கொண்டு கர்த்தர் நிறைய வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப போறாரு. ஆமென் சொல்லுங்க சத்தமாய். உங்களுடைய தெருவில் நீங்கள் சாட்சியாய் நிற்க போகிறீர்கள். உங்க வம்சத்திற்கு ஆண்டவர் உங்களை சாட்சியா வைக்க போறாரு. நீங்கள் கர்த்தருடைய கரத்தினால் எடுத்து உபயோகப்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாத்த போறாரு. அதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. எப்பொழுது அப்படின்னு சொன்னா, ஒன்னே ஒன்று, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், எந்த கேள்விக்கும் என்ன இல்லைன்னா இடமே இல்லை, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமென் சொல்லுங்கள். இப்போ இது ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்து பாருங்களேன், எல்லாரையுமே பாருங்களேன். நீங்க யோசேப்புன்ற ஒரு மனுஷனுக்கு வாங்க. இப்போ யோசேப்பு யார்கிட்ட இருந்தா? அவங்க அப்பாட்ட இருந்தா. அவங்க அப்பாவுக்கு செல்லமாய் வளர்ந்தான். அவன் கெட்ட பையனா நல்ல பையனா? அவங்க அப்பாவுக்கு முன்னாடி இருக்கும்போது அவன் கெட்ட பையனா நல்ல பையனா? ரொம்ப நல்ல பையன்.
அவனுடைய சகோதரர்களை அக்கிரமம் பண்ணாங்க, ஆனா இவன் என்ன பண்ணல, அக்கிரமம் பண்ணல. அப்பவே ஹோலியா வாழணும்ன்ற மனசுல ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா அவனை பக்கத்துல படுக்க வச்சுட்டு யெகோவா தேவனை குறித்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இயேசு யார் தெரியுமாப்பா, என்னை எப்படி சந்திச்சார் தெரியுமாப்பா, நான் வீட்டில் இருந்து வரும்போது ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நல்லவராக இருந்தார், எனக்கு இந்த மாதிரி வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தாரு, என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் தவறிட்டேன், ஆனால் இயேசு எனக்கு ரொம்ப நல்லவர் அப்படின்னு நிறைய விஷயத்த அவங்க அப்பா கற்றுக் கொடுக்குறாரு. பரிசுத்தமாய் வாழ்ந்தான், அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சான், நல்ல பிள்ளை. ஆண்டவரை அப்படியே அவனை வச்சு உருவாக்கி கர்த்தரால எகிப்து தேசத்துல தளபதியாய் கர்த்தரவனை மாற்ற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். இப்போ அவனை கொண்டு போய் ஆண்டவர் எகிப்துல வந்து ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு போய் தள்ளுறாரு அப்படின்னா போத்திபாருடைய வீட்டில் தள்ளுறாரு. அப்போ உடனே அவனுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பியிருக்கும். பிசாசு சொல்லியிருப்பான், நீ எதுக்கு இங்கே வந்த, ஏன் அங்க இருந்தா நீ உருவாக்கப்பட மாட்டியா? அதற்கு பிறகு பரிசுத்தத்திற்காக நிற்கிறான். அப்பா அவனுடைய மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும், இதுக்கு நீ தப்பே பண்ணியிருக்கலாம்ல, இதுக்கு நீ தப்பே பண்ணியிருக்கலாம்ல. சிறைச்சாலைக்கு போகும்போது ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஆனால் யோசேப்பு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமா எப்ப மாறினா அப்படின்னா, அவனை சுற்றி 1000 கேள்வி இருந்துச்சு. ஆனா அவனுடைய மனசுல ஒன்னே ஒன்று மட்டும்தான் நினைச்சான், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. தம்பி, தங்கச்சி, அன்பு வாலிப மகனே, மகளே, ஒன்னுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதப்பா. உனக்குள்ள பிசாசு உன் நண்பர்கள் மூலமாய் இல்லைன்னா யாராவது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மூலமாய் உனக்குள்ள விதைக்கிற அந்த கேள்வி, ஏன் நான் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் நான் இப்படி பண்ணக்கூடாது, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு எழுப்புகிற அந்த கேள்விகளை நீ ரிஜெக்ட் பண்ணிரு, நீ அவாய்ட் பண்ணிரு, தூக்கி போட்டுரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் சொன்னாருன்னா, நான் உனக்கு அடிமைன்னு சொல்றதுக்கு கற்றுக்கோ. நான் நம்புறேன் தேவன் உன்னை பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற்று. ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேல உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி. முழு பலத்தோடு ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்துல ஒரு கேள்வியும் இல்லை, எங்க அப்பாவுக்கு ஏன் இப்படி இருக்குது, எங்க அம்மாவுக்கு ஏன் இப்படி இருக்குது, எங்க அம்மா பிரயாசப்படலையா, எங்க அப்பா விதைக்கலையா? அது மறைவானது, நமக்குரியது அல்ல, அது கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உரியது. ஆனா நீங்க டிஃபரெண்டான ஆள், நீங்க வித்தியாசமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நான் உங்களை சேர்றேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி, என்னிடத்துல ஒரு கேள்வியும் இல்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். எல்லாருடைய சத்தமாய், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே. ஒரு விசை கூட கைகளை வைத்து, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுங்க எல்லாரும், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஓ ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் உம்மை மனதோடே. ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதோடே. பெற்ற தாயும் நண்பர்களும், தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே.
தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கை. இப்ப சொல்லுவோம், நீர் என்னுடையவன் என்று சொல்லி, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே, அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி, நீ என்னுடையவன் அப்பா, அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரே, வளர்த்தீரே இவ்வளவா, உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரே இவ்வளவா, உம் நாமம் எல்லாருடைய கரங்களை உயர்த்தி நானும் நேசிக்கிறேன், நானும் நேசிக்கிறேன். எந்த உயிரை முழு பலத்தோடு இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்பாராக. திரும்ப திரும்ப சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்முடைய கிருபையப்பா பார்க்கிலும் ஆராதிப்பேன். உம்மை மனதோடு ஆராதிப்பேன், உம்மை நான் உண்மை மனதோடு. ஆமென். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. கவனிங்க, இப்போ இந்த இடத்துல 2 நடக்குது. நம்பர் 1, முதலாவதாக இந்த பிசாசு ஸ்திரீயை பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, கேள்வி கேட்குது. ஃபர்ஸ்ட் அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புது. ஸ்திரீயை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி. அகைன் நீங்கள் அடுத்த வசனத்தை என்ன வாசிங்க அப்படின்னா, 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்போ கேள்வியையும் அதே கேட்குது, அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? கேட்கல, பதிலும் ஆன்சரும் அதே சொல்லுது. அப்போ பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, ஒரு வாலிபனை, ஒரு பயன்படுத்தப்பட போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைய பிசாசு தள்ளுவதற்கு அவன் எடுக்கிற முதல் ஆயுதம் கேள்வி. அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டு நீங்க கொஞ்சம் தடுமாறுவீர்களே, ஆனால் அதுவே உங்களுக்கு பதிலையும் சொல்லுகிறது. பரவாயில்ல, இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்களே, இவங்கெல்லாம் அப்படி தானே இருக்காங்களே. ஆனால் இன்னைக்கு யூத் மீட்டிங்கில் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஒரு பொருத்தனை. பிசாசு கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் என் செவியை சார்த்து நான் என்ன பண்ண மாட்டேன்னா, கேட்கவே மாட்டேன். கேட்கல, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு பேசுவதற்கு நீங்க அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க 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 அவனுடைய வாய்ஸ் அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறது குறைஞ்சிட்டே இருக்கும். கவனிங்க, நம்ம ஒரு பொருளை திருட போறோம்னு வைங்களேன். இந்த திருட போகும்போது ஃபர்ஸ்ட் நம்முடைய மனசாட்சி சொல்லும், திருடாத திருடாத திருடாத.
அந்த பயம்தான் நமக்கு மனசு படப்படன்னு அடிக்கிறது. பயமா இருக்கும் அந்த காரியத்தை. அந்த பயம் நமக்குள்ள வருதுனாலே நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா நீங்க தொடர்ந்து போய் அதை எடுக்க போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய அந்த சத்தம் குறைஞ்சு பிசாசனுடைய சத்தம் முன்னேறி பண்ணு, பரவாயில்ல, மன்னிப்பு கேட்கலாம், டெலீட் பண்ணி இருக்கலாம், யாரும் பண்ணாததா அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு பண்ண தோணும். அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எல்லா கேள்விகளையும் நான் தூக்கி போட்டுட்டு உங்களை 100% நான் உங்களை என்ன பண்றேன்னா நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி இயேசுப்பாட்ட சொல்லுங்க, இனி நான் கேள்வி கேட்க மாட்டேன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இனி நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டவரே, இனி நான் கேள்வி கேட்க மாட்டேன். 100% உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே. உங்களுடைய வாய்களை திறந்து நீங்க சத்தமா சொல்லணும், 100% உங்களை நம்புறேன் ஆண்டவரே. ஆமாம். ஒரு நிமிஷம் என்ன கண்களை திறந்து பாருங்க. உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுக்கு நான் விரும்பலை. ஏன் அப்படின்னா, உங்களை யாராவது ஒருத்தர் அம்மா அப்பா ரொம்ப கடினமா நீ போய்த்தான் ஆகணும்னு ஸ்டிக் பண்ணி அனுப்புறாங்களா எனக்கு தெரியல. ஒருவேளை யாராவது குடும்பத்தில் ஆனால் எனக்கு தெரியும், நான் நம்புறேன் 90% பேர் உங்களை யாரும் பூஸ்ட் பண்ணலை, நீங்களாக தான் வந்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இல்லை பாஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஆண்டவரோட நடக்க நான் விரும்புகிறேன். எங்கள் அம்மா அப்பா நான் சொல்ல போகலைன்னா அம்மா நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ஒரு டைம் திட்டுவாங்க, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்காக வரல. நான் சொல்கிறேன், அம்மா அப்பாவுக்காக ஒருவேளை அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு கூட சிலர் வந்திருக்கலாம். ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இயேசு ரொம்ப நல்லவர்ப்பா, இந்த இயேசு ரொம்ப நல்லவர், இந்த இயேசு ரொம்ப நல்லவர். உனக்கு ஒருவேளை கஷ்டம் எதுவுமே இல்லாதனால உனக்கு இயேசு நல்லவர்னு தெரியாமல் இருக்கலாம். நான் கஷ்டப்பட்டதை நான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் துணி இல்லாமல் இருந்தது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கையில் பணம் கிடைக்காதது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்காததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, என் கஷ்டம்தான் என்னை ஆண்டவரை ரொம்ப தேட வச்சிருச்சு. என்னுடைய ஒன்றும் இல்லாமல் என்னை ஆண்டவர் ரொம்ப தேட வச்சிருச்சு. ஆனால் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கஷ்டமே படலை, உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. கேட்டால் சாப்பாடு வந்துடும், கேட்டால் துணி வந்துடும், கேட்டால் மொபைல் வந்துடும், கேட்டால் எல்லாமே வர்றதுனால உங்களை அந்த ஆண்டவரை தேடுறதற்கு நீங்கள் எப்படி தேட போறீங்கன்னு தெரில. ஆனால் ஒன்று நம்புகிறேன், நான் கஷ்டத்தினால ஆண்டவரை தேடினேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கஷ்டமே இல்லாமல் ஆண்டவரை தேடுனீங்கன்னா உங்களை என்னை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை மகிமையாய் பல மடங்கு உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ எல்லாரும் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு வெறுப்பாய் ஒரு இது நீ நான் சொல்றேன், நீங்க நல்லா வரணும்னா ஆண்டவரை தவிர வேற வழியே இல்லப்பா. ஆண்டவரை தவிர நீ எங்க போனாலும் எங்க இருந்தாலும் என்ன பண்ணினாலும் உனக்கு 1000 பேர் உன்னை சுத்தி இருந்தாலும் உன் மனசு கர்வத்தினால நிறைஞ்சிருந்தாலும் உன் மனசுக்குள்ள அவ்வளவு நான் ஜெயிச்சிருவேன், நான் தாண்டிடுவேன் அப்படின்னு இருந்தாலும் நான் சொல்றேன், உண்மையில சொல்றேன், நீ காது கண்ணு மூக்கு எல்லாம் கிழிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற மீனா இல்ல. நீ நீ ஆண்டவரை நீ எப்படினாலும் கர்த்தர் இடத்துல வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால ஃபர்ஸ்டே உன்னுடைய இருதய கடினத்தை, உங்க இருதய கடினமா மட்டும் இருந்துடாதீங்க, உன்னுடைய இருதயம் லகுவா இருக்கட்டும். ஆண்டவரே என்னால பரிசுத்தமா வாழ முடியலையேன்ற அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா என்ன, இப்ப பரிசுத்தமா வாழலைன்னா இப்ப என்ன, அது இருந்துடக்கூடாது. ஹலோ, நான் சொல்றது உனக்கு புரியுது இல்லப்பா? நான் பரிசுத்தமா வாழலையேன்ற அந்த வருத்தம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், இன்னும் நீ ஆண்டவருடைய கையில இருக்கிற அப்படின்னா ஆண்டவரை நீ ரொம்ப நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஆனா என்ன உலகத்துல எவனும் பண்ணா தப்பா நான் பண்ணிட்டேன், என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன இது பண்றீங்க, என்ன எதுவுமே பண்ண முடியாதா, நீ எதுவுமே பண்ணலையா, நீ எது இந்த மாதிரி ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனால் நான் சொல்றேன், சில நேரத்துல ஆண்டவர் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான்ல, துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்றான்ல. துணிகரமான பாவம்னா என்ன நினைக்கிற? துணிகரமான பாவம்ன்றது வேற ஒண்ணுமே இல்லை தேவ பிள்ளையே, தம்பி, ஒண்ணுமே இல்லை. துணிகரமான பாவம்ன்றது தப்பு பண்ணிட்டு வருத்தப்படாம இருக்கிறான் பாருங்களேன், அதுதான் துணிகரமான பாவம். நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், அவன் பண்றதை விட பண்ணிட்டேன், இவன் பண்றதை விட பண்ணிட்டேன், இது துணிகரமான பாவம், இது துணிகரமான பாவம். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இருதயம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன், நீங்க உயர்வது அப்படின்றது அது எனக்கு தெரியல, நீங்க ஆண்டவர் எப்படி தொட போறீங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், நான் இதை கொஞ்சம் சுதாகரிச்சிருக்கலாம், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னுடைய இயலாம எனக்கு முடியல, நான் இப்படி ஒன்று பண்ணதுக்காக நான் இன்னைக்கு வருத்தப்படுறேன் ஆண்டவரே, என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க, என்னை அலங்கரிச்சிருங்க,
எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருங்கன்னா, நான் நம்புறேன் உங்க பேர்ல கர்த்தர் கண்டிப்பாக இரக்கமாய் தான் இருப்பார், கிருபையாய் தான் இருப்பார். உங்களை கர்த்தர் யார் முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டார். உங்களோட ஆண்டவர் பேசுவார். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களை அவ்வளோ சீக்கிரமா எல்லாம் விட்டுற மாட்டார். ஆனா கடினமான இருதயம், இந்த சவுலுடைய வாழ்க்கையில நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் வேற ஒண்ணுமே இல்லை. அவன் பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு நிமிஷத்துல சவுல் வரும்போது, ஐயோ ஐயா சாரியா, வேற வழியே இல்லை, எனக்கு என்னமோ இப்படி நடந்து போயிருச்சு, நீங்க வரக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு, நான் செய்யக்கூடாது தான், ஆனா நான் துணிகரமா இதை செஞ்சுட்டேன், தப்பு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்டிருந்தான் அப்படின்னா அவனுடைய ராஜ்யபாரம் நின்று இருக்கும். ஆனா வெளியில வாயில என்ன பண்ணான் தெரியுமா? மன்னிச்சுங்க. ஆனா அவனுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கிங், நான் ராஜா, நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் செய்யக்கூடாது, அதென்ன பெரிய ரூல்ஸ், நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்க சொன்ன டைம் வந்துட வேண்டியது தானே, நீங்க எதுக்கு லேட் பண்ணீங்க, என் மேல நியாயம் இருக்குது. உங்களை நியாயப்படுத்துகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. வாலிப தம்பி தங்கச்சி, நியாயப்படுத்துகிற அந்த சுபாவம் உனக்குள்ளே இருக்குமானால், நான் பண்ணது சரி, நான் பண்ணது தப்பு இல்லை, எல்லாரும் பண்ணலையா, நான் பண்ண, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, இது என்ன தலை போற விஷயமா அப்படின்னு நீங்க நியாயப்படுத்தினீர்களே ஆனால், நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கவே மாட்டார். கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கவே மாட்டாரு. நியாயப்படுத்தக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. என்னால முடியல ஆண்டவரே, அந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆனா ஒரு நாள் உங்களை என்ன பண்ணிடாதீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நியாயப்படுத்திடாதீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சோ நான் நம்புறேன், இப்படி இந்த ஜெபத்தை செய்ய 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 உங்க மேல ஆண்டவர் ஒரு கிருபையை கட்டளையிடுவார். இது ஒரு பெரிய பாதுகாப்பான ஸ்தலம். உங்களுடைய வாழ்க்கையில ஊழியக்காரன் அப்படின்றவன் பெரிய பாதுகாப்பான ஒரு பட்டயம். உங்களுடைய வாழ்க்கையில சபை என்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பான ஸ்தலம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்கிறது பெரிய பாதுகாப்பான இடம். நல்லவங்களோட, ஜெபம் பண்றவங்களோட நல்ல வார்த்தையை கேட்டு ஆராதிச்சு அப்படி கொஞ்சம் வருஷம் நீங்க பாதுகாப்பா இருந்துட்டீங்கன்னா, நான் நம்புறேன் உங்களுடைய பிற்காலம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி முழு இருதயத்தோட, நான் உங்களை 100% நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும், சேர்ந்து சொல்ல, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும், திரும்ப திரும்ப நான் உம்மை நேசிக்கிறேன். எஸ், கர்த்தர் பார்க்கிறார். நான் எதையும் வச்சு நான் நிரூபிக்கலப்பா, திரும்ப திரும்ப நான் உம்மை நேசிக்கிறேன். ஐயா நன்றி, பார்க்கிலும் ஆராதிப்பே உண்மை மனதோடே, ஆராதிப்பே உம்மை உண்மை மனதோடே. ஏசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. சத்துரு பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், அவன் எங்களுக்குள்ளே விதைக்கிற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல், உங்களை மட்டும் பார்த்து, உங்க வார்த்தையை மட்டும் பார்த்து நேர்த்தியாய் ஓடக்கூடிய ஒரு கிருபையை எங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை நம்புங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற பலர் தீர்க்கதரிசிகளாய் மாறட்டும், பலர் ஊழியக்காரர்களாய் மாறட்டும்,
வருங்காலத்தில் தேவனுக்காக எடுத்து பயன்படுத்தப்படுகிற பெரிய பெரிய தேவ மனிதர்களாக, மனுஷிகளாய் உம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய தலையின் மேல் கிரீடங்கள் வைக்கப்படுவார்களா, சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாய் மாறுவார்களா, அம்மா அப்பா பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகிற, பார்த்து பார்த்து பெருமைப்படுகிற அந்த ஆசீர்வாதம் மிக்கவர்களாய் என்னுடைய பிள்ளைகள் மாறுவார்களாக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் தெரியாமல் செய்ததை மன்னிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை பொறுத்து கொள்ளுவீராக ஆண்டவரே. எந்த விதத்திலும் பிள்ளைகளை சத்துரு இருதயத்தை கடினப்படுத்தாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு லகுவான ஒரு இருதயத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய வழிகளிலே நடக்கணும், உம்முடைய பாதைகளிலே நடக்கணும் அப்பா. இவங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. அவங்க நிறைய, நான் நம்புறேன் ஆண்டவரே, 90% பிள்ளைகள் அவங்க வைராக்கியமா இல்லை, அவங்க மனசு உமக்காக பரிசுத்தமா வாழ முடியலையன்ற ஏக்கம் மட்டும்தான் ஆண்டவரே அவங்களுக்குள்ள இருக்குது. நான் மாற மாட்டேனா, நான் இந்த காரியத்தை விட மாட்டேனா, கத்துறதுல இருந்து என்ன தூக்கி எடுக்க மாட்டாரா? ஒவ்வொரு டைமும் அந்த தவறை செய்து செய்து அதற்காக வருந்துற பிள்ளைங்க தான்ப்பா இங்க இருக்கிறாங்க. துணிகரமான பிள்ளைங்க இல்லைன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பணம், பேர், புகழ் இதுவல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கை, இந்த உலகத்தில் அநேகருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த கிருபையை தரப்போகிறதற்காய் நன்றி ஆண்டவர். நீர் அலங்கரிக்கல அலங்காரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். நீர் கூடவே இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.